வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி, மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாளொரு நற்சிந்தனையாக அக்டோபர் 28 இன்று இனிமையான வாழ்விற்கு இன்றியமையாத சாதனம் அப்படின்றதுல மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ற கருத்தை நம்ம பார்க்கலாம். மனித வாழ்வுக்கு பாத்தீங்கன்னா இறையுணர்வு இன்றியமையாதது. இறையுணர்வு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை. இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. அந்த பிரபஞ்ச பேராற்றலானதுதான் எனக்குள்ளவும் இருக்கு, எனக்கு முன்னாடியும் இருக்கு, எனக்கு பின்னாடியும் இருக்க போது. அது ஸ்டாண்டர்ட் பெர்மனன்ட். அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது, எல்லாரையுமே இயக்கி கொண்டிருப்பது. இதுதான் இறையுணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறையுணர்வு தான் எல்லா இயக்கங்களையும், இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் எல்லா இயக்கங்களையும் நடத்தி கொண்டு வருகின்றது அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்த நிலையில ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை மனித வாழ்வின் செயல்களோடு இணைத்து தந்ததுதான் மதம் அப்படின்னு சொல்றோம். எல்லா மதங்களுமே போதிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இறையுணர்வும் அறநெறியும் தான் அப்படின்னுட்டு மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. கடவுள் அப்படின்றதுக்கு இல்ல, இறைவன் அப்படின்றதுக்கு நம்ம டெபினிஷன் சொல்லணும்னா எங்கும் இருப்பது, எல்லார்கிட்ட எல்லா இடத்துலயும் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி அது எப்படி இருக்கும்? மகரிஷி அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க கருணை உள்ளது, கருணை. ஆனா நான் வாழ்க்கையில துன்பம் அனுபவிக்கிறேன்னா அது செயலுக்கேற்ற விளைவு, என்னுடைய பதிவுகள் காரணமாக இருக்கலாம். பதிவுலயும் 2 பதிவு இருக்கு, நல்ல பதிவு இருக்கு, தீய பதிவு இருக்கு. அப்ப நற்பதிவு இருக்கும் பொழுது, என்கிட்ட மிகையாக இருக்கும் பொழுது நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. பதிவுகள் கொஞ்சம் தீமையாக இருக்கும் பட்சத்தில், கெட்ட பதிவுகளாக இருக்கும் பட்சத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் சிக்கல்களை அனுபவிக்கிறேன். சிக்கல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அதை விடுவித்துக் கொண்டு நம்ம ஞானத்தை அடைவதுதான் நம்மளுடைய இல்லையா, ஞானத்தை நோக்கிய வாழ்வுதான், முழுமையை நோக்கிய பயணம் தான். அந்த பிரபஞ்ச பேராதார சக்தி எல்லாத்துலயும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படின்ற அந்த உணர்வை உணர்ந்த நிலையில நம்ம என்ன பண்ணணும்? அது எல்லார்கிட்டையும் இருக்கு, அந்த இறைநிலை தான் என்கிட்டயும் இருக்கு அப்படின்றத உணர்ந்து, அந்த மகரிஷி அவர்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, அயரா விழிப்பு நிலை. அப்ப அந்த அயரா விழிப்பு நிலையோட இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்வதுதான், முழுமையை நோக்கி நம்ம ஈடுபடக்கூடிய பயணம் தான் ஞானத்தை நோக்கிய வாழ்வு. அதுதான் ஞானம்னு சொல்றோம். இப்போ மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க ஆரம்ப காலங்கள்ல நம்மளுக்கு பக்தி மார்க்கம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு எதுக்கு வரணும்? ஞான மார்க்கத்துக்கு வரணும். அததான் மகரிஷி அவர்கள் நம்மளுடைய மனவளக்கலையில குண்டலினி யோகத்துல நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இதுலயே ஒரு திரை இசை பாடல்கள்லாம் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். 4 மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அப்போ அந்த தோண்டி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிரை உணர்ந்து, இங்க இருக்கக்கூடிய உயிர் ஆன்மாதான் எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்குமே இருக்கு. அந்த இறையாற்றல் தான் எனக்குள்ள உயிராக இருக்கிறது. அந்த உயிரே அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவே தெய்வம் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அதற்குதான் நம்மளுடைய மகரிஷி அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.